ஸ்டூடெண்ட் கிருஷ்ணா மேத்ஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. டிஎன் 10th மேத்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் 2021-2022ல நம்ம 7th சாப்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். 7th சாப்டர் பொறுத்தளவு நம்மளுக்கு மென்சுரேஷன் டாபிக்ஸ், மென்சுரேஷன் ஓரியன்டாக எந்தெந்த டாபிக் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மென்சுரேஷன், இந்த மென்சுரேஷனை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு 7.1 இன்ட்ரடக்ஷன் எப்போதுமே இருக்கும். 7.1 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மென்சுரேஷன். அடுத்தது 7.2 சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்தது 7.3 volume. 7.4 volume and surface area of volume and surface area of component solids. இதுதான் நம்ம டாபிக்ஸில் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ்டு போர்ஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. இது ஓரியன்டாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் 7th சாப்டர்ஸில் மென்சுரேஷனில் நம்ம ஆக்சுவலி நம்ம போர்ஷன்ஸ் வந்து மொத்தம் 4 டாபிக்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அதில் ஒரு டாபிக்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த டாபிக்ஸ் ஓரியன்டாக எக்ஸசைஸ் 7.4 அது எலிமினேட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. 7.1, 7.2, 7.3 3 எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ 7.1ங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா ஓரியன்டாக இருக்குது வித் எக்ஸாம்பிள்ஸ். 7.1 வித் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸசைஸ் 7.1 வித் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஏரியா ஓரியன்டாக தான் இருக்குது. செகண்டு வால்யூம் வந்து எக்ஸசைஸ் 7.2 வித் எக்ஸாம்பிள்ஸ். 7.2 வித் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் காம்பனன்ட் சாலிட்ஸ். இந்த இது வந்து எக்ஸசைஸ் 7.3 வித் எக்ஸாம்பிள்ஸ். 7.3 வித் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம 7.1 சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மென்சுரேஷனை பொறுத்தளவு என்னென்ன ஷேப்பை பற்றி பார்த்துருக்காங்கன்னா கியூபாய்டை பற்றி நம்ம 9th ஸ்டார்ட் ஆகிடும். கியூபாய்டு அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவில் 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம், அந்த ஷேப்பினுடைய வேல்யூஸ். கியூபாய்டு அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து 3 ஷேப் தான். அதில் கன்வர்ஷன் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம 3 ஷேப் என்னென்ன அப்படிங்கும்போது சிலிண்டரு, கோனு, ஸ்பியர். இந்த 3 டாபிக் 3 இதை தான் 3 ஷேப்பை பற்றி தான் இந்த டாபிக் ஓரியன்டாக எல்லாமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்துமே வந்து சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். அப்போ சாலிட் சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியாவில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா CSA அப்படின்னு சொல்லியிருக்கோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நம்ம வந்து சாலிட் ஓரியன்டாக சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அப்புறம் ஹாலோ ஓரியன்டாக, ரைட்டுங்களா? அப்போ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கோனை பொறுத்தளவு ஒன்லி சாலிட் கோன் தான். அந்த சாலிட் கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து ஸ்பியர்னு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து ஒன்லி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஈக்குவல் தான், ரைட்டுங்களா? அது ஸ்பியர் ஃபார்மில் இருக்கிறதுனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாலோ அல்லது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலோ அது ஜென்ரலாக சர்ஃபேஸ் ஏரியானாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலாஸ் தான் வரும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த 7.1ல் மொத்தம் எக்ஸசைஸ் 7.1ல் நம்மளுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் வித் 14 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்து அதை ப்ராக்டிஸ் ஆக வச்சு அப்புறம் எக்ஸசைஸ் 7.1 நல்லா தெளிவாக பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஃபார்முலா வச்சு நம்ம கணக்கை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக, சிம்பிளாக. அப்போ ஃபுல்லாகவே சர்ஃபேஸ் ஓரியன்டாக உள்ளது தான்.
இதை இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு கோணை கட் பண்ணணும்னா சென்ட்ரல் ஏதாவது ஒரு பிளேஸில் கட் பண்ணணும்னா ஃப்ரக்ஷம் ஃபார்ம் கிடைக்கும். ஃப்ரக்ஷத்துக்கு இன்னொரு பேர் வந்து பக்கெட்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரக்ஷம் ஃபார்மில் கிடைக்கும்போது அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் அந்த இதில் இருக்கும். அதேமாதிரி ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஹாலோ ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லா டாபிக்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். 2 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வேல்யூம்னா இப்போ நான் என்னென்ன ஷேப் சொன்னேனோ அந்த ஷேப் ஓரியன்டாக எல்லாமே இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது சிலிண்டரு, கோனு, ஸ்பியரு, ஃப்ரக்ஷன் இது இருக்கும். அது இல்லாமல் இந்த நம்மளுக்கு வந்து ஹாலோ சிலிண்டரு, அதே மாதிரி ஹாலோ ஸ்பியரு, அப்புறம் வந்து ஹெமிஸ்பியரில் ஹாலோ ஹெமிஸ்பியர், இது எல்லாத்துக்கும் வேல்யூம் ஃபார்முலா இருக்கும். நம்ம கரெக்டாக படிச்சுக்கிட்டா கரெக்டாக அட்டன் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டுங்களா? அது 7.2ல் மொத்தம் எக்ஸசைஸ் வந்து சம் வந்து நம்மளுக்கு 10 சம் இருக்கும். எக்ஸசைஸ் 7.1லையும் 10 சம் இருக்கும், 7.2லையும் 10 சம் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ஸ் சாப்டர்ஸ். இந்த இந்த இதில் டாபிக் ஓரியன்டாக நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். வேல்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா காம்பனெண்ட் சாலிட்ஸ். காம்பனெண்ட் சாலிட்ஸ்னா 2 ஷேப் வந்து மிங்கிள் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? நம்மளுக்கு பிளே டாப்பு அண்டு இன்னொன்று ஐஸ்கிரீமு, அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கூட சொல்லுவாங்க. அதுவும் வந்து கீழே ஹெமிஸ்பியர் ஃபார்மில் இருக்கும், மேலே கோன் ஃபார்மில் இருக்கும். இதை மாதிரி நிறைய ஷேப் வந்து காம்பினேட் சாலிட்ஸில் இருக்கும். 2 ஷேப் வந்து மிங்கிள் ஆகிருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். இப்போ கோனெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோன் ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபார்மில் இருக்கும், மேலே வந்து இப்படி வச்சுருப்பாங்க. அப்போ ஹெமிஸ்பியர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும். மேலே ஹெமிஸ்பியர், கீழே கோன் ஃபார்ம். இதுக்கு பேர் தான் காம்பினேட் சாலிட்ஸ். 1 ஷேப் ப்ளஸ் another 1 ஷேப். அப்போ 2 ஷேப் வந்து நம்மளுக்கு மிங்கிள் ஆகிருக்கு. அதனுடைய வேல்யூமு, அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூஸு, இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கும். இது எக்ஸசைஸ் 7.3 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். அது ஓரியன்டாக எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்கும். மொத்தம் இதில் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்கும். மொத்த கொஸ்டினே வந்து இன்னும் 3 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டாவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி யூனிட் 1 மார்க்ஸை பொறுத்தளவு 1 மார்க்ஸ் நம்மளுக்கு எந்த எக்ஸசைஸ் இருக்கும்னா 7.5 இருக்கும். எக்ஸசைஸ் 7.5. இந்த 7.5ல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்காது, மற்ற எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கலாம். எந்த கொஸ்டின்னா 9th கொஸ்டினை மட்டும் எலிமினேட் பண்ணிடணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்காது. 10 11 12 13 14 15 எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். ரைட்டுங்களா? எல்லா கொஸ்டின்ஸும் இந்த டாபிக் ஓரியன்டாகவே இருக்கிறதுனால எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி யூனிட் எக்ஸசைஸை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4 ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் அண்டு 7 அண்டு 10 இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின், 7th கொஸ்டின், 10th கொஸ்டின் இந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலாஸும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில ஃபார்முலாஸ் வந்து மிங்கிள் ஆகும். இப்போ வேல்யூம் ஆஃப் சிலிண்டரும் வேல்யூம் ஆஃப் கோனும் சிம்பிளாக ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். அதில் எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத டெமோ கூட பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஏரியானா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சர்ஃபேஸ் ஏரியாவில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி பார்க்குறது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ கோன் ஃபார்ம் ஒரு சிலிண்டர் ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது சிலிண்டர் ஃபார்மில் நம்மளுக்கு இருக்குன்னா, இது சிலிண்டர் ஃபார்மில் இருக்குன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த பார்ட்ஸ் மட்டும் பார்க்குறது, ரொட்டேட்டிங் ஆகும்போது பார்க்குறது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரொட்டேட்டிங் ப்ளஸ் டாப் அண்டு பாட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி ஃபார்முலாஸ் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாவை ஈஸியாக மைண்டில் ஏற்றிக்க பாருங்கள். கொஞ்சம் நம்ம ஈஸியாக மைண்டில் ஏற்றிக்கிட்டால் அதை வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து கணக்கு சம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி. அதேமாதிரி
தியரிட்டிக்கல் ஃபார்மில் உள்ள கொஸ்டின்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிளாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.